இந்த திவாகர் மாதிரியான கோமாளித்தனம் பண்ணி தங்களுடைய இருப்பை காட்டி எங்களை என்னன்னா நீங்க வந்து சொல்லிங்க, கமெண்ட்ல கழுவி ஊத்திங்க, எங்க பரம்பரையெல்லாம் வலிச்சு திட்டுங்க, பரவாயில்ல. ஆனா நான் மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே நெகட்டிவாவது தெரிய வரணும். அதுதான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள்னு சொல்லி ஒரு கோமாளித்தனம் பண்ணி மேலுக்கு வந்தவர்கள் ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில சச்சரவுல மாட்டி சமூகத்துக்கு ஒவ்வாத பல செயல்களை செய்து மக்கள் மத்தியில தவறுக்காக தங்களுடைய நெகட்டிவிட்டியை வச்சு மேல வந்தவங்க எல்லாம் பிரபலம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு அழுக்கு சிந்தனையோட கண்டென்ட் வரணும், கான்ட்ரவர்சி இருந்தால் போதும், அதன் மூலமா டிஆர்பி இருந்தால் போதும், நமக்கு தேவையான வியாபாரம் நடந்தால் போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் விஜய் டிவி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இவ்வளவு தரம் தாழ்த்தி செய்து கொண்டிருக்கிறது. வேற வழியே இல்லாம எல்லா வியாக்கியானமும் பேசக்கூடிய விஜய் சேதுபதி இதுக்கு உடன்பட்டு, ஏன்னா அவர் வந்து சம்பளம் வாங்கி வேலை செய்யறாரு, அவரும் வந்து இதுக்கு உடன்பட்டு வேற வழி இல்லாம அதுல தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு துறையில நல்லா சிறந்து விளங்குறவங்க, இல்லை அதுல முயற்சி செய்யறவங்க, அதுல ஏற்கனவே சாதிச்சவங்க, சாதிக்க நினைக்கிறவங்க, வறுமையின் பிடியில சிக்கிக்கிட்டு தங்களுடைய திறமையை வைத்துக்கொண்டு வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி நாட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் நம்ம சோசியல் மீடியாவில் வந்து நிறைய படைப்பாளர்கள் இருக்காங்க, திறமையாளர்கள் இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவன் நல்லவனா கெட்டவனா, சமூக பொறுப்பு உள்ளவனா இல்லை சமூக விரோதியான்றதெல்லாம் விடுங்க, வெளியிலேயே அவன் யாருன்னு தெரிஞ்சுமே ஒருத்தனை உள்ள கூட்டு வராதிங்கன்றதுதான் நம்மளுடைய வாதமா இருக்கு.